சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. இதுகுறித்து தீயணைப்புத் துறை அதிகாரிகளுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. துறை சார்ந்த போட்டிகளும் இருக்கும், மற்ற விளையாட்டு போட்டிகளும் உள்ளன. இந்த தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் என்னென்ன போட்டிகள் கலந்து உள்ளன என்பது குறித்து நம்ம அந்த அதிகாரிகளிடமே கேட்போமே. சார் வணக்கம். முதல்ல அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய பணி ரொம்ப முக்கியமான பணி. அதாவது மனிதர்களுக்கு மட்டுமில்லை, விலங்குகளுக்கும் ஏதாவது இருந்தாலுமே தொடர்ந்து தீயணைப்பு மீட்பு பணிகள் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்க பொதுமக்களோடு இணைந்து பண்ணிட்டுருக்குங்க. உங்களுக்கான இந்த விளையாட்டு போட்டியில் எந்தெந்த மாதிரியான கேம்ஸ் நடக்குது? தமிழ்நாடு தீயணைப்புத்துறையின் மாநில விளையாட்டுப் போட்டி இப்போ நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகிறது. எங்களது 3 நாட்கள் நடைபெறுகிறது. சனி, ஞாயிறு, திங்கள். சனிக்கிழமை இன்றைக்கி எங்கள் கூடுதல் இயக்குனர் திரு சத்யநாராயணா சார் அவர்கள் இனாகரேட் பண்ணி வச்சாங்க. அதைத் தொடர்ந்து இப்போ துறை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது. துறை விளையாட்டுப் போட்டிகளில் எங்களுக்கு ஸ்குவாட் ட்ரில்லு, லேடர் ட்ரில்லு, டாக்டிக்கல் மெட்லு, ரோப்பு, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரோப்பு ட்ரில் நடந்துகிட்ருக்கு. ரோப்பு ட்ரில் நடந்துகிட்ருக்கு. இந்த 5 ட்ரில் இது இன்றைக்கி முடியுது. அப்புறம் மதியத்துக்கு மேலே வாலிபால், பேஸ்கெட் பால் இதெல்லாம் நடக்குது. நாளைக்கு அத்லெட்டிக் ஈவெண்ட், ஸ்விம்மிங் ஈவெண்ட்லாம் நடக்குது. மண்டே ஃபைனல் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கு. எங்களுடைய இயக்குனர் அதில் கலந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குகிறார். மேடம், உங்கள் துறை சார்பாக நீங்கள் எந்த சென்னையில் எந்த பகுதி, உங்கள் பகுதியிலேருந்து எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? நாங்கள் சென்னை ஃபுல்லாமே ஒரே ரீஜனில் நாங்கள் நார்தர்ன் ரீஜனாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் சார். 4 டிவிஷனில் 24 மென் கிட்ட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அரௌண்ட் 150 எங்கள் நார்தர்ன் ரீஜன்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சார். ஸோ அதே மாதிரி ஒரு ரீஜனில் டோட்டல் 8 ரீஜன்ஸ் எங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். 8 ரீஜன்ஸ்க்கு அமௌங்க நம்ம கேம்ஸ் நடத்திட்டு இருக்கோம் சார் ஃபார் திஸ் 3 days. சார், இப்போது இந்த கேம் எந்த அளவுக்கு ஒரு மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மண்டலத்திலையுமே நடந்து அதில் பெஸ்ட்டாக செலக்ட் ஆனவங்கெல்லாம் இப்போ மாநில விளையாட்டு போட்டியில் பங்கேற்றுருக்கிறாங்க. அவங்களுக்கு மனதளவில் ரொம்ப அவங்களோட எனர்ஜியை வெளிப்படுத்துகிற மாதிரியும் அவங்க திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரியும் ஒரு நல்ல வாய்ப்பாக அவங்களுக்கு அமையுது. இது விளையாட்டு போட்டி நடக்கிறதுனால விளையாட்டு எல்லாருக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கணும். ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுனால ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியுமே இருக்கும். ஒர்க் டென்ஷன்லேருந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த விளையாட்டு போட்டி நடத்துறது. அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய பாடி ஃபிட்னஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ சார். சொல்கிற இந்த போட்டிகளை பொறுத்த வரைக்கும் சார், இப்போது இவங்க இந்த கலந்துட்டு வராங்களே மற்ற மாவட்டங்கள் வந்திருக்காங்களே, இங்கே வேறு எந்த மாதிரியான போட்டிகள் இங்கே நடக்க போகுது? சார், இங்கே உள் விளையாட்டு அரங்கத்தில் மற்ற போட்டிகள் நடைபெறுது. பேட்மிண்டன், துறை விளையாட்டு சார்ந்த இது தவிர்த்து உள் விளையாட்டு அரங்கில் அத்லட்டிக்கு, பேட்மிண்டன், வாலிபால், பேஸ்கெட் பால் போன்ற விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. அனைவரும் ரொம்ப உற்சாகத்தோடு எங்கள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இவங்களை பார்க்கும்போதே அந்த இது தெரியுது, உற்சாகம். ஏன்னா இப்போ இந்த கயிறு இழக்கிற, அதாவது கயிறு ஏறும் போட்டி பார்த்துங்க. நம்ம எல்லாமே பொங்கல்னால் கயிறு இழுத்துருப்பாங்க. இவர்கள் நம்ம எப்போவுமே மீட்பவர்கள், இப்போ பிரச்சனையில் மீட் பண்ணோம். அதனால் எவ்வளோ நேரத்தில் இந்த கயிறு ஏறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் இவங்களும் ஆர்வத்தோடு அவங்கள ஊக்குவிப்பதாகட்டும், அவங்க அந்த தொடக்கத்துலேருந்து எவ்வளோ நேரத்தில் வர்றாங்க, அவங்க அந்த கயிறு ஏறுறதாகட்டும், அதே போல் அவங்களுடைய அனைத்து வீரர்களுமே, அனைத்து துறையில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்களுக்கு முழுவதுமாகவே அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி அவங்களை ஏற விடுறாங்க. இப்போ இதுபோல் பல விளையாட்டுகள், இந்த மாதிரி பேஸ்கெட் பால், வாலிபால் என பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெறுறது. ஏன்னா 3 நாளாக இந்த போட்டிகள் நடைபெற போகுது. இந்த 3 நாட்கள் நடைபெற போட்டிகள் அவங்களுடைய திறமைகளை மேம்படுத்தும் விதமாக இருக்கும். அதுவும் அவங்களுக்கு மனதளவில் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிடைக்கும். மன அழுத்தத்திலிருந்து குறையக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் தங்களுடைய திறமைகளை காமிக்கிற மாதிரியான வாய்ப்புகளும் இதில் இருக்கும். இந்த 3 நாள் அவர்களுக்கும் மறக்க முடியாத நாள். ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் அன்பழகன்.